தமிழக நேயர்களுக்கு அன்போடு நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. ஒருங்கிணைக்க எவ்வளவோ தீவிர முயற்சியில் ஈடுபடுறீங்க. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் ஒருங்கிணைய விட்டாங்க, ஓபிஎஸும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றாரு. ஆனால் ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலாக இல்லை, நீங்களாம் யாருமே இல்லை, கட்சிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற வகையில் தான் எடப்பாடி தரப்பினர் பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்களாம் ரோட்டில் போகிறவன்ற பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ரோட்டில் போகிறவங்களை நம்பித்தான் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்தார். ரோட்டில் போகிறவங்க தான் அதிமுகவுக்கு பலமாக இருந்தவங்க. கைவண்டியில் இருக்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இவங்களுக்காக ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக. பண்ணையார் பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து கட்டாயம் ஒன்றுபட்ட அதிமுக தேவை. ஏன் தேவைன்னா, இப்போ திமுக கூட்டணி எந்த சூழ்நிலையிலையும் 40% வாக்குகளுக்கு கீழே வராது. அரசியல் மாறுபாடுகளையெல்லாம் கடந்து கூட்டணி கட்சிகளோட ஓட்டே அவங்களுக்கு 40% இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இப்போ 18% வாங்கியிருக்காங்க. அடுத்த தேர்தலுக்கு குறைந்தது ஒரு 20% அவங்க எட்டி பிடிப்பாங்க. சீமான் 8% வாங்கியிருக்காரு. இனியும் விஜய் வர இருக்கார். இதெல்லாம் சேர்த்துனீங்கனால 70-75%, அது போக நோட்டா, சுயேட்சைகள், செல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா 75% வாக்குகள் இதெல்லாமே கூட்டினீங்கன்னா வந்துடும். அப்போ அதிமுகவுக்கு இருக்கிறது வெறும் ஒரு 25% வாக்குகள். இந்த 25% வாக்குகளை வச்சு நம்ம 40% வாக்குகள் கொண்ட கூட்டணியை வெற்றி பெறுவது என்றால், இப்போ பாஜக கூட இருக்கிற ஒரு 8% அளவுக்கு உண்டான அந்த அதிமுக வாக்குகள், அது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், தினகரனாக இருக்கலாம், அல்லது இங்கே அதிமுகக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால பாஜக போன வாக்குகளாக இருக்கலாம். இதையெல்லாம் திரும்ப நம்ம அதிமுக கொண்டு வரணும். இதே போல் திமுகவுக்கு கொஞ்சம் வாக்குகள் போயிருக்கு, பாரம்பரிய அதிமுக வாக்குகள். அதிலிருந்து ஒரு 1%, 2%, 5% கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் திமுக கூட்டணியை வெல்லுகிற கட்சியாக இருக்கும். இல்லை, இந்த ரெண்டு நடந்தால்தான் இப்போ பாஜகவில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வருவாங்க, அல்லது வேற மற்ற கட்சிகள் வரலாம். ஒருவேளை திமுக கூட கூட்டணியில் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வரலாம். ஆளுகிற கட்சியாக அதிமுக 2026 வர வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக அவசியம். எடப்பாடி பழனிசாமி நிதர்சனத்தை, தெருவில் போகிறவர்களது மனநிலையை உணர்ந்து முடிவெடுக்கணும். அவங்க ஏதோ தெருவில் போகிறவங்க தானே என்று எகத்தாளமாக, ஆணவமாக எடப்பாடி பழனிசாமி இதை யோசித்தால் நிச்சயம் தகுந்த பதிலடியை அவருக்கு கொடுப்பாங்க. அவருக்கு ஒரே நம்பிக்கை, திமுக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதிமுகவை பலகீனப்படுத்தி வைத்து கொண்டிருப்பதால் மட்டுமே மத்திய மாநில அரசாங்கங்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. எங்கள் சுயநலத்திற்காக நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் போதும் என்கிறவர்களும், திமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும், திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் தான் இந்த ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறார்கள். நீங்கள் தொலைக்காட்சியிலெல்லாம் பல பேர் பேசுவாங்க. பேசுகிற எல்லாரும் பாருங்க, அவங்க திமுக ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அவங்க இந்த இணைப்புக்கு எதிராக பேசுவாங்க. ஏன்? இந்த கட்சி இணைந்தால் பலம் பெற்றுவிடும், பலம் பெறக்கூடாது, திமுக ஆளுகிற கட்சியாகவே இருக்க வேண்டும், அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் பற்றி மட்டுமே தொலைக்காட்சிகளில், விவாதங்களில், சமூக வலைதளங்களில் பேசப்பட வேண்டும். இந்த திமுக அரசாங்கத்தினுடைய அவலங்கள், குறைகள், மக்கள் படுகிற அவஸ்தைகள் பேசப்படக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக விமர்சனங்கள் எழும்பிவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு நடக்கிற இந்த செயல்பாடுகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார். இல்லை, பிளவுனால வாக்கு சதவீதம் சிதறது அப்படின்றீங்க. சசிகலா அவங்களுடைய செல்வாக்கு நிரூபிக்கல, ஓபிஎஸ் எல்லா இடத்துலையும் நின்று அவங்க காட்டலை. எடப்பாடி பழனிசாமிகிட்ட ரெட்டலை இருக்கு, ஏற்கனவே 18, இப்போ நாங்கள் கூடி இருக்கோம்னு தான் சொல்றாரு. ஒன்று சேர்ந்தப்பே 18 தான். எடப்பாடி பழனிசாமி பிறந்து வரையிலேயே ரெட்டலையோட தான் பிறந்து வளர்ந்து வந்தார். கட்சிக்கு வாக்கு இருக்கிறது அதிமுக என்கிற கட்சிக்கு இருக்கு. அதுக்கு 4 நபர்களால் பிரியாதுல்ல, ஓபிஎஸ்ஸால பிரியுமா? நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியில போனாலும் அதே தான். அவரால் ஒன்றும் பிரிஞ்சிடாது, பிரிஞ்சிடாது. அப்ப ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்துக்கு பலம், ஒவ்வொரு வாக்கும் இந்த இயக்கத்துக்கு பலம், ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கத்துக்கு பலம்.
சேரணுங்கிறது இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி கணக்கு சொன்ன பாருங்க. அது உட்கட்சி விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், சாதிய சாயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று தொண்டர்கள் நினைக்கிறாங்க, வாக்காளர்கள் நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இவ்வளவு பலம் இருந்தா ஏன் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்ப நல்லா பலமா இருக்காருன்னு, ஏன் அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல? எல்லாம் ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு தானே வரும். என்ன ஏற்றம் இறக்கம்? ஜெயலலிதா என்ன டெபாசிட் போனது 7 தொகுதி, 3வது இடம் வந்தது 12 தொகுதி, 5000 வாக்குகள் தான் ஒரு சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலில் வாங்குற கட்சி அதிமுக. இதை விட கேவலம் வேற என்ன நடக்கணும்? அப்புறம் இன்னும் இல்லை நான் பலமா இருக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை, ரோட்ல போறவங்க தேவையில்லை, அவங்க தேவையில்லை, இவங்க தேவையில்லை, என் கூட 4 பேர் இருக்கிறாங்கன்னா அது நல்லதுக்கு அல்ல. இல்லை, இது எடப்பாடி பழனிசாமியினுடைய தனிப்பட்ட முடிவு மாதிரி மட்டுமே தெரியலையா? அவருக்கு கூட இருக்கிறவங்க, மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே அதை தான் யோசிக்கிறாங்க. அதனால யாரும் கிடையாது, அடிமட்ட தொண்டர்கள் விரும்புறாங்க. இந்த தொண்டர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே அந்த மாதிரிலாம் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் கிடையாது. அடிமட்ட தொண்டர்கள் விரும்புறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று நினைக்கிறாங்க. அது இருந்தா தான் மீண்டும் ஆளுகிற கட்சியாக வர முடியும், தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக அதிமுக இருக்கும் என்று நினைக்கிறாங்க. நீங்க இப்ப பேசினப்போ ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, சாதிய அந்த சாயம் பூசப்பட்டு இருக்கு அப்படின்னு. சசிகலா அவர்களும் அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, சாதிய கட்டமைப்புக்குள்ள அதிமுக போயிடுச்சா? இல்ல, அதாவது ஒரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குமுறல் அவர்களிடத்துல இருக்கு. வன்னியருக்கு 10.5% இட உள் ஒதுக்கீடு அந்த கொடுத்ததுல மற்ற சமுதாயங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டதாக அவர்களிடத்துல ஒரு மனக்குமுறல் இருக்கு. கவுண்டர் சமுதாயம் அதிக முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும், இதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இல்லை. அப்ப அதுபோல சாதி மதங்களை கடந்த ஒரு அதிமுகவாக இந்த இயக்கம் பரிணமிக்க வேண்டும். 4 தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்புனீங்க, இது ரிப்ளை வந்துச்சா? இல்லை, இப்பதான் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது. ஒரு தொண்டர்கள் மத்தியில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி, இந்த இயக்கம் ஒன்றுபட போகிறது, ஒன்றுபட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உருவாச்சு. தேவையில்லாத விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி செய்து அவரது தராதரத்தை நிலையை அவர் தாழ்த்தி கொண்டார் என்றுதான் பார்க்கணும். அப்படி ஒரு விமர்சனமே தேவையே இல்லை. இவர் என்ன, எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதிக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு கீழே எடப்பாடி தொகுதிக்கு இவர் சட்டமன்ற உறுப்பினர், நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு அம்மா அவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்வு பெற்றது திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதி. அதுல இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி எடப்பாடி தொகுதி. அதுல அப்பதான் அந்த கட்சிக்குள்ள வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப எனக்கு நான் எந்த காலத்துல இருந்து கட்சியில் இருக்கிறேன்னு எடப்பாடிக்கு தெரியாதா என்ன? இல்ல ஏதாவது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி நடுவுல கோமால இருந்தாரா என்ன? அவரு இப்பதான் ஓபிஎஸோட தான் கட்சிக்கு சேர்ந்தாருன்னா அப்ப எம்ஜிஆர் என்ன எம்எல்ஏ ஆகலையா? அம்மா என்ன எம்பி ஆகலையா? இவர் தொகுதிக்கு நான் அங்க எம்பியா இல்லையா? நீங்க கேஸே போட்டுட்டீங்க இந்த விஷயத்துக்காக. ஜெயலலிதா அம்மா உங்களை கட்சியை விட்டு நீக்கினாங்க, ஓபிஎஸ் தான் சேர்த்தார். மறுபடியும் அந்த தைரியமா சொல்றாரு. அதாவது ஜெயலலிதா நீக்கினதை காட்டுங்க என்று நீதிமன்றம், நான் கேட்கறத விட்டுருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி 3 முறை கேட்டார், 3 வாய்தா கொடுத்து கேட்டார். அப்படி எந்த சான்றும் இவர்களால் கொடுக்க முடியலை. கொடுக்க முடியலை. காங்கேயம் தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் ஆரம் வீரப்பன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவருக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வந்தது. அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அதுக்காக ஒரு அதிமுகவில் இருக்கிற வரைக்கும், இப்போ நான் அதிமுகவில் இருந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னை நீக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என் கூட தானே பழகிட்டு இருந்தார். அப்போ அதை வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியுமா என்ன? இவரா ஒரு கற்பனை பண்ணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அது எதுக்கு சொல்றாருன்னா, இவர் சீனியர், இவருக்கு மேல சீனியர் கட்சியில் யாரும் இல்லையா, அதை நிரூபிக்கிறாராம். அதுக்காக அந்த வாதத்தை பொய் வாதத்தை வைக்கிறார். அது தவறான வாதம். கேசி வீரமணி அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கீழே சசிகலா, ஓபிஎஸ் மற்றவங்கெல்லாம் வந்தா பரிசீலிக்கும் அப்படின்றார். அதை எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க, பேசுவோம். அந்த டிமாண்ட் ஓகே உங்களுக்கு? அந்த டிமாண்ட் ஓகே, ஏன் ஒய் நாட், பேசலாம். நான் சொல்றது முதல்ல ஏதோ ஒரு கருத்து, நான் சொல்றது இது என்னென்ன காரணங்கள் என்று அதை உட்கார்ந்து ஒரு பேச ஆரம்பிச்சா தானே அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்.
கேசி வீரமணி சொல்லியிருக்கிற கருத்து சரியான கருத்து, வரவேற்கு தகுந்த கருத்து. அந்த அடிப்படையில் பேசலாம். எங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு அந்த அடிப்படையில் பேசி இந்த இயக்கத்தை ஒருங்கிணைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பாஜகவை மறுபடியும் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயக்குமார்லாம் நல்லா எதிர்த்து பேசுறாரு. அவங்களுடைய நிலையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். பாஜகவை நீங்க தேர்தல் களத்துல போய் எதிர்க்கணும்ல, மைக்கில் எதிர்த்து என்ன பண்றது? மைக் டைசன் மைக்கில் எதிர்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சும்மா மனசுக்குள்ள எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வெளில பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்க அன்னைக்கு கூட பேசினாரு. நீங்க வந்து களத்துல எதிர்த்து நிக்கணும்ல. இன்னைக்கு விக்கிரவாண்டியில தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலை எதிர்த்து நம்ம பாஜகவை எதிர்த்து போட்டியிடணும்ல. அந்த போட்டியை தவிர்த்து விட்டு சும்மா பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? களத்துல பாஜக பாட்டாளி மக்களை சேர்ந்த கூட்டணி போட்டியிடுறாங்க. அவர்களுக்கு எதிராக நின்று திமுகவையும் வீழ்த்தி பாஜகவையும் வீழ்த்தி நம்ம வென்று காட்டணும்ல. ஒற்றுமை என்று சொன்னாலே எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கோபம் வருது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போன கதை அப்படின்ற. எதுக்கு அந்த கோபம், எதுக்காக அந்த தயக்கம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து இது ஏதோ அதிமுகங்கிறது அவருடைய பரம்பரை சொத்துன்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. அது ஒரு தவறான புரிதல். ஜெயலலிதா அம்மாவே என்ன பண்ணாங்க? ஜார்ஜ் அணிகளை இணைத்தார். அதில் இணையாத ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் இணைத்தார். அந்த ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைத்து அதுக்கு பிறகு ஒரு 12 ஆண்டுகள் கழித்து 88 ஆரம்பிச்சது. 2001க்கு பிறகுதான் அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார் ஜெயலலிதா அம்மா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சராக இருந்த உடனேயே நாளும் தெரிந்தவர்னு அவர் நினைச்சுக்கிறாரு. இந்த கட்சி மொத்தமாக இவர் பின்னால் நிற்குதுன்னு நினைச்சு ஒரு தேர்தலில் கூட இது வரைக்கும் ஜெயிக்கல. 10 தேர்தல் இது வரைக்கும் தோத்துருக்கு. அடுத்து இப்போ விக்கிரவாண்டியில தோத்துருவோன்னு சொல்லிட்டு தேர்தலை கண்டு பயந்து ஒதுங்கி நிற்க நல்ல முடிவா பார்க்கலையா நீங்க? அது புறக்கணிச்சிருக்காங்க, திமுகவும் புறக்கணிச்சிருக்கு. இடைத்தேர்தலில் எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கும் தெரியும், அரசியலை பார்த்துருப்பீங்க. இல்லை, நீங்கள் வந்து இந்த களத்தில் நம்ம நின்று அந்த பாஜகவுடைய வளர்ச்சிக்கு தான் இது உதவும். இவங்க போட்டியிலிருந்து அதிமுக ஒதுங்கியது விலகியது என்பது இதனால் பலனடைவது பாஜகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இருக்கும். என்ன பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரியல. என்ன அவர் இறங்கி வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் தான் இப்போ இருக்கிற மெயின். இறங்கி வரலைன்னா அவர் இறக்கப்பட்டு விடுவார், அவ்வளோதானே. உள்ளுக்குள்ள எந்த கும்பலுமே இது வரைக்கும் வர எல்லாம் வரும். அது இப்போ எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ஒன்றுபட வேண்டும் என்கிற எங்களது அந்த கோரிக்கைக்கு நல்ல அடிமட்ட தொண்டர்கள் 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட அந்த அளவுகள்ல இருந்து அடிமட்ட தொண்டர்களின் பேராதரவு பெருகி வந்தது. சசிகலா அவர்கள் நான் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. யாரும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல அதிமுகவில். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சசிகலா அவர்கள் வந்து அது ஒரு காலம் தாழ்ந்த அவருடைய முடிவு. அது இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் இல்லையோ? கொடநாட்டை மறுபடியும் சசிகலா முதல் முறையாக பேசியிருக்கிறாங்க. கொடநாட்டில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும், சசிகலாவை டைரக்டர். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்குவதற்கு சசிகலா தயாராகிவிட்டார் என்று தான் வந்து பார்க்கணும். அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய உரிமையாளராக இருப்பவர் சசிகலா. அவரே இந்த கொலைக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி காரணமா கண்டுபிடியுங்கள், எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் மறைமுக ஒப்பந்தத்தில் செயல்படுகிறார்கள் என்கிற பொருள் பட அவர் கூறியிருக்கிற அந்த கருத்துக்கள் கூர்ந்து பார்க்கப்பட வேண்டிய கருத்துக்கள். பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படின்ற முடிவை அதிமுக கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னமும் உள்ளுக்குள்ள பாஜக வேணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் பாஜக கூட்டணி இல்லாமல் ஒன்றுபட்டு அதிமுக வெல்லுகிற வலிமையை பெறும். ஆனால் பாஜக இருந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு என்று வழக்கில் சிக்கி இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் சிலர் நினைக்கிறாங்க. அதிமுக பலகீனமாக இருந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு, வழக்குகளை திமுக முன்னெடுக்காது என்று சில முன்னாள் அமைச்சர்கள் நினைக்கிறாங்க. அப்ப எடுப்பார் கைப்பிள்ளையாக சுயநலவாதிகளின் பிடியில் சிக்கி இன்றைக்கு அதிமுக சிக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். இந்த உட்கட்சி பூசல் இந்த இதுக்கெல்லாம் முற்று பெறாமல் அதிமுக வளராதா? இல்லை, நீங்கள் மக்களை ஏற்றுக்கொள்ளணும், மக்கள் வாக்களிக்கணும். எப்போ வாக்களிப்பாங்க? மகிழ்ச்சியான சூழ்நிலை கட்சிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நாட்டு மக்கள் நம்புவாங்க. அவர்களுக்குள்ளவே 1000 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருந்தா மக்கள் இடத்துல எப்படி வந்து அது செல்வாக்கு பெறும்? இப்போ அடுத்த கட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பாயின்மெண்ட் தரல, என்ன பண்ணுவீங்க? இல்லை, தரலன்னு சொல்லலை. அவர் வந்து இல்லை, அவருடைய துணியை பார்த்தா கிட்ட கூட சேர்க்காத மாதிரி தான் தெரியல. அதுக்கு பிறகெல்லாம் வந்து சில பேர் பேசினாங்க. இப்போ கேசி வீரமணி சொன்ன கருத்தின் அடிப்படையில் பேசலாம், அதை ஒருங்கிணைப்பு குழுவே பேசி முடிக்கலாம் என்கிற சில தகவல்கள் வந்து எங்களுக்கு வந்திருக்குது.
நாங்கள் இந்த முயற்சியை கைவிட போவதில்லை. இல்ல அதுக்கெல்லாம் மற்றவங்க இறங்கி ஒரு சசிகலா ஒத்துப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே ஓபிஎஸ் ஒத்துப்பாரா? இல்லை, எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? இல்லை நீங்களே பல டைம் சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை தகுதியற்ற தலைமை அப்படின்னு சொல்லி. நாம் சொல்றதுங்க, இப்போ உடனே என்ன சாத்தியம் என்பதை பார்க்கணும்ல. வருகிற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் 18 மாதத்துக்குள் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு இந்த இயக்கத்துக்கு எது நல்லதோ அந்த முடிவை நோக்கி நாங்கள் பயணிப்போம். எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமைக்கு கீழே ஒரு சின்ன அதிருப்தி கூட இது வரைக்கும் வரல. கட்சியை ஃபுல்லாக கைப்பற்றிட்டாரு. அதை நீங்கள் ஒரு வெற்றியாக பார்க்கல? இல்லை, இதெல்லாம் ஊடகங்களுடைய கட்டமைப்புங்க. நீ கட்சி ஜெயிச்சிருச்சா? எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று பாருங்க, இந்த தேர்தல் எல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லை. அப்புறம் சும்மா கைப்பற்றிட்டாரு, கால் பற்றிட்டாருன்னு என்ன பிரயோஜனம்? அதனால மூன்றாம் தலைமுறை தலைவர் எங்களுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சில முன்னாள் அமைச்சர்கள் பேசினது பார்த்தேன். அவங்க எல்லாம் பேசலாங்க. முழுமுதற் கடவுளே அவர் தானு கூட பேசுவாங்க. இவங்க எல்லாம் தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சிதைக்கிறார்கள் என்பதை உணரணும். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.